தென்கொரியாவில் தாய் அவருடைய மகளுடன் 44 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கின்றார். 1975ஆம் ஆண்டில் ஹன் தே சுனின் மகள் கியுங் ஹா கடத்தப்பட்டு அமெரிக்காவில் தத்தெடுக்கப்பட்டார். கியுங் ஹா வீட்டருகில் விளையாடி கொண்டிருந்த போது ஹன் கடைக்கு சென்றார். வீட்டிற்கு திரும்பிய போது அவருடைய மகளை காணவில்லை என தெரிய வந்தது. 2019ஆம் ஆண்டில் மரபணு ஆராய்ச்சி தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஹனின் மகளை கண்டுபிடிக்க முடிந்தது. கியுங் ஹா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் தாதியராக பணிபுரிகின்றார். அவர் இப்போது லாரி பெண்டர் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறார். தென்கொரிய அரசாங்கம் இந்த சம்பவத்தை அடுத்து அதன் வருத்தத்தை தெரிவித்தது. ஆனால் ஹன் தென்கொரிய அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார். அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். 1950ஆம் ஆண்டுகளில் இருந்து 2000ஆம் ஆண்டுகள் வரை தென்கொரிய அரசாங்கம் சொந்த லாபத்திற்காக குழந்தைகளை கடத்தி சட்டவிரோதமாக தத்தெடுப்பதற்கு மேற்கத்திய நாடுகளிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சுமார் 1,70,000 இருந்து 2 லட்சம் குழந்தைகள் இவ்வாறு தத்தெடுக்கப்பட்டன.